நீ கால் மார்க்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க பொறுத்த இருக்கு. ஆமாம்மா, ஹெகல்ங்கிறது சும்மா எதை படித்து கால் மார்க்ஸ் உருவானாருங்கிறது, யாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறோம். ப்ரொடக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ட் இன் ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிறது. அந்த காலத்தில் உருவான சொசைட்டிலே வந்து வாட் ஹீ ப்ரொடியூஸ்ட், மேபி வீல் ப்ரொடியூஸ் பண்ணானா அதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ட், ஒரு ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ணானா அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமன் எவல்யூஷனில் ப்ரொடக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஹிஸ்டாரிக்கல் ஆக்ட். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்ட்னு சொல்லி அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு, இப்படி இவர் சொன்னாரே அந்த மாதிரி ஐடியா வச்சு தான் ஒரு ஹியூமன் சொசைட்டி எவால்வ் ஆச்சுன்னு சொன்னார். அவர் வந்து ப்ரொடக்ஷனை வச்சு தான் ஹியூமன் சொசைட்டி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சோசியாலஜி மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறார். இவர் ஜஸ்ட் ஒரு வேகாக சொல்லிட்டு போனதை நான் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொசைட்டி எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் என்ன சொசைட்டி இருந்தது? ஓகே, ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில் எப்படி இருந்தது, வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தே ஹேட்? ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஃபஸ்ட்டு திங் இஸ் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஓகேவா? ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி இருந்ததா? இப்போ யாரெல்லாம் இருந்தாங்க மக்கள்லாம்? ட்ரைபல் பீப்புளா? அவங்க ஊர் எப்படி இருக்கும்? டென்ட்டு கூட இருந்திருக்காது, மரத்து மேலேயே இருந்திருப்பாங்க. ஸோ ஊரே கிடையாது, அது காடு. காட்டில் என்ன பண்ணுவாங்க? வாட் தே ப்ரொடியூஸ் இட்? ஓகே, ஃபயர் பிடிச்சா அழிஞ்சிரும் எல்லாம். வேற என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க? வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல, ட்ரீஸில் இருந்ததை. ஸோ தட் இஸ் வாட் தே கால் கேதரிங். ஸோ தே ஹண்டட் அண்ட் தே கேதர்ட். ஸோ ஃபுட்டை வந்து மேபி ப்ரொடியூஸ் பண்ண இடத்துலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் தே ஹேட் த ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் தான் உருவாச்சு சொசைட்டி அப்படிங்கிறார். ஸோ ஃபுட் வந்து இது நீ ப்ரொடியூஸ் பண்ணது, இது நான் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு இருந்தாலும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. ஒரு ட்ரைப், ஒரு காடு ஃபுல்லாக வில்லேஜ் இருந்திருப்பாங்க. ஆண்கள்லாம் மேபி போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க, வீட்டில் இவங்க மேபி ஏதாவது குக் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி தான் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அப்போ என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்? இப்போ இதில் வந்து ரெண்டு கான்செப்ட் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, த மோட் இன் விச் தே ப்ரொடியூஸ். ஓகே, த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் எவ்ரி சொசைட்டி அண்ட் ஹவு த ப்ரொடியூஸ் ஆர் த ப்ராடக்ட் இஸ் ரிலேட்டட் டு த சொசைட்டி ஆர் இட்ஸ் மெம்பர்ஸ். ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஸ் mode of production, then one is relationship of production வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ அந்த ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டிலே என்னாச்சு? சரி, இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் அப்புறமா பார்ப்போம். ரெடி ஹோல்ட். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொசைட்டி சொன்னோம்? ப்ரிமிட்டிவ் சொசைட்டி. ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ் சொசைட்டி இருந்ததா? ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங் நடந்துட்டு இருந்ததா? ஸோ தேவர் யூஸ்ட், அது எல்லாமே கலெக்ட் பண்ணது எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு? நெக்ஸ்ட் எப்படி சொசைட்டி மாறிச்சு? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏன்ஷியன் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி சொல்கிறார். ஓகேவா? அந்த ஏன்ஷியன் சொசைட்டியில் எப்படி இருந்தது ப்ரொடக்ஷன்? ஸோ ஏன்ஷியன் சொசைட்டின்னு எதை சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ எப்போ இந்த ட்ரேடெல்லாம் உருவாச்சோ, சீ ரூட்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா? சீ ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க யூரோப்பியன்ஸ்? தே எக்ஸ்போர்ட்டட் ஸ்லேவ்ஸ். ஸோ ஸ்லேவை இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் போய் விடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்லேவ்ஸ். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து எத்தனை ஸ்லேவ் வச்சுருக்கானோ அவ்வளோ பெரிய ஆளாமன். எனக்கு 10 ஸ்லேவ் இருக்காங்க, எனக்கு 15 ஸ்லேவ் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்லேவ்ஸ் வேர் த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸ்லேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க எதுவுமே வேலை பார்க்க மாட்டாங்க. ஸ்லேவ்ஸே வீட்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, அவங்களே வீட்டில் துணி துவைப்பாங்க. வாட் எவர் ஆக்ட் தே வாண்டட் இட் வாஸ் டன் பை த ஸ்லேவ்ஸ். ஸோ ஸ்லேவ் சொசைட்டி வந்துச்சு. தி ஏன்ஷியன் ஸ்லேவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஏன்ஷியன் சொசைட்டி அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த சொசைட்டி என்ன சொல்கிறாரு?
அடுத்த சொசைட்டி என்ன சொல்கிறாரு? ஃபியூடலிஸ்ட் சொசைட்டின்னு சொல்கிறார். ஃபியூடலிஸ்ட் சொசைட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தோம்? ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில். ஸோ ஃபியூடலிஸ்ட் சொசைட்டியோட கான்செப்ட் என்ன? ஓகே, முக்கியமாக அதுக்கு என்ன தேவை இருந்தது? ஸோ லேண்டு இருந்ததா? ஸோ லேண்டு நிறையா வச்சுருந்தா அவங்க தே wielded more பவர். ஸோ லேண்டு நிறையா இருக்கணும். லேண்ட் இருந்தால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஐ மீன் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மோர் ஏரியா ஆஃப் லேண்ட், மோர் பவர் தே ஹேட். ஸோ இது வந்து ஃபியூடலிஸ்ட் சொசைட்டிங்கிறார். நெக்ஸ்ட் வந்து ஃபியூடலிஸ்ட் சொசைட்டிக்கு அப்புறம் என்ன வந்துச்சு நம்ம பார்த்தோமே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் என்ன வந்தது? கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வந்துச்சு. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வந்துச்சா? கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் என்ன பண்ணாங்க? ஸோ மோர் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரிக்கு முக்கியமான என்ன தேவை? ஸோ லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல். லேண்ட், லேபர், கேபிட்டல் நிறையா வச்சுருக்கவங்க தான் வந்து தே ஹேட் மோர் வெல்த், மோர் பவர், மோர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த சொசைட்டி. ஸோ இப்போ இந்த மூணுக்கு என்ன சொல்கிறாரு அவர்? முதல் எது இம்பார்ட்டன்ட் ஆக்ட் ஆஃப் த சொசைட்டின்னு சொன்னார்? ப்ரொடக்ஷன். அதில் நம்ம என்ன பார்த்தோம்? மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரியா? ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து இங்கே என்ன இருந்தது? ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஓகேவா? மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம எழுதுகிறோம். ஸோ மேபி ஒரு டேபிள் காலம் வச்சுக்கலாம். சொசைட்டி ப்ரோக்ரஸ் இப்படி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங் என்ன ஆச்சு? ஸ்லேவ்ஸ் ஆச்சு. இங்கே யார் ப்ரொடியூஸ் பண்ணா? லேண்டு. ஓகேவா? லேண்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணா? டு பி இன்ஃபேக்ட் யார்? மனுஷங்க யார்? பெசன்ஸ். ப்ரொடியூஸ் பண்ணது யார்? பெசன்ஸ். லேண்டு அண்ட் பெசன்ஸ். இங்கே யார் ப்ரொடியூஸ் பண்ணா? லேபரர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னது? ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதை தான் அவர் சொல்கிறார். ஹவு மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்சஸ் த சொசைட்டி ஆல்சோ ப்ரோக்ரஸஸ். சரி, இப்போ கால் மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவரோட ஹெகல் தியரி பார்த்தோம். ஹெகல்லேருந்து அவர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரோட எவல்யூஷன், ஒரு சொசைட்டி எப்படி எவால்வ் ஆகுதுங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் சொசைட்டிலேருந்து ஸோ அவர் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு கோர் கான்செப்ட் அகெயின்ஸ்ட் ஹெகல் வந்து ப்ரொடக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஹியூமன் சொசைட்டி எவால்வ்ஸ் நாட் பை சேஞ்சிங் ஐடியாஸ் பட் பை சேஞ்சிங் த மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எ சொசைட்டி எவால்வ்ஸ் பை சேஞ்சிங் த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில் த மோட் வாஸ் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சயின்ஸ் உள்ள வந்து தென் தே ஹேட் ஸ்லேவ்ஸ். மேபி ஸ்லேவ்ஸ் வந்து ஏன்ஷியன் சொசைட்டியில் ஸ்லேவ்ஸ் என்ன பண்ணாங்க? சம் பீப்புள் ஹேட் ஸ்லேவ்ஸ். அவங்க போய் ஹண்ட் அண்ட் கேதர் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க சாப்பிட்றது மட்டுமே தொழிலாக வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் த ஃபியூடலிஸ்ட் சொசைட்டி. ஃபியூடலிஸ்ட் சொசைட்டியில் வந்து லேண்ட் இருந்தது. லேண்டில் வந்து பெசன்ஸை ஹையர் பண்ணி தே வேர் அபவுட் டு தே மேட் வெல்த். அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால தே ஹேட் த கேபிட்டல், லேபரர்ஸ் ஹையர் பண்ணி இவங்க சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் ஒரு சொசைட்டி எவால்வ் ஆச்சு. இன்னும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா, இப்போ திருப்பியும் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ரெவல்யூஷன் வரும். ஸோ இங்கே மட்டும் அவர் சொல்கிறார் ஐடியா சேஞ்ச் ஆகி ஒரு ரெவல்யூஷன் வரும். ரெவல்யூஷன் வந்து திருப்பி கம்யூனிஸ்ட் சொசைட்டி தான் உள்ளே வரும் அப்படின்பார். ஸோ கம்யூனிஸ்ட் சொசைட்டின்னா என்ன? எல்லாமே பீப்புள் ஓன் பண்ணுறது. ஸோ பீப்புள் ஓன் எவ்ரி திங் தான் கம்யூனிஸ்ட் சொசைட்டி. ஸோ இந்த இடத்துல பீப்புள் ஓன்ட் எவ்ரி திங். ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில் பீப்புள் ஓன்ட் எவ்ரி திங். என்னெல்லாம் நம்ம சம்பாதிச்சோமோ எல்லாமே அந்த சொசைட்டிக்குள்ளேயே தான் இருந்தது. மக்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதே இது திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவார். இது போக இன்னொன்று என்ன சொன்னோம்? ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன்னொரு கான்செப்ட் என்ன சொன்னோம்? ரிலேஷன்ஷிப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ப்ராடக்ட் இதில் என்ன? இப்போ இந்த சொசைட்டியில் ப்ராடக்ட் என்ன? ப்ராடக்ட் ஃபுட், மேபி அனிமல்ஸ், மீட், மேபி மீட், ஃப்ரூட்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ அதுதான் ப்ராடக்ட். ஸோ மூணு விஷயம் இருக்குது. ஒன் இஸ் மேபி ப்ராடக்ட்டு. ஸோ வாட் இஸ் த மெத்தட்?
ஹண்டிங் அண்ட் கேதரிங். அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓனர்ஷிப். ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓனர்ஷிப். நம்ம நார்மல் டேர்மில் சொல்கிறது தான் ஓனர்ஷிப். ஹூ ஓன்ஸ் திஸ் ப்ராடக்ட்? whoever conquered னு இல்லாமல் they shared. அல்டிமேட் வீட்டுக்கு வந்துட்டு they shared. ஸோ எவ்ரி ஒன். இந்த இடத்துல அந்த ஓனர்ஷிப், அந்த ஓனர்ஷிப்புக்கு அவர் வச்ச பேர் தான் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ப்ராடக்டை அவர் ஓன் பண்ணாங்களா சம்பாதிச்சவங்களே? இல்லை, அட்லீஸ்ட் they shared. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிச்சு, இல்லாமல் என்ற நிலையில் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சதுனால ஸோ ரிலேஷன்ஷிப் வாஸ் ப்ரொடக்ஷன் எப்படி இருந்தது ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில்? It was equal. So the relationship of production was equally sharing. So everybody were the owners. இதுதான் வந்து primitive-ல இருந்தது. So everybody or society. So society-க்கு எல்லாமே they own the relation. So இங்க வந்து இங்க என்ன ப்ராடக்ட்? ப்ராடக்ட் வந்து slaves, maybe food, maybe some kind of work, maybe workforce. ஒர்க்குங்கிறது தான் வந்து இங்கே ப்ராடக்ட். அதை யார் பண்ணுறா? ஸ்லேவ்ஸ். ஆனால் அந்த ப்ராடக்டை யார் ஓன் பண்ணுறா? மாஸ்டர்ஸ். ஒன் ஹூ ஓன்ஸ் த ஸ்லேவ். வேலை பார்க்குறது என்னமோ ஸ்லேவ் தான், ஆனால் அந்த வேலையோட பலன் அனுபவிக்கிறது யார்? ஒன் ஹூ ஓன்ஸ் த ஸ்லேவ். தே ஆர் கால்ட் மாஸ்டர்ஸ். ஸோ இங்கே வந்து யார் அனுபவிக்கிறா? மாஸ்டர்ஸ். ஆனால் ப்ராடக்ட் என்ன? ஒர்க். மேபி வீடு கிளீன் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு. ஸோ ஸ்லேவ்ஸ் வந்து என்ன பண்ணலாம் இல்லையா? ஸ்லேவ் வில் டூ வாட் எவர் யூ டூ, பட் வி டு ஆஸ்க் ஹிம் டு டூ. இல்லை, அக்கார்டிங் டு மார்க்ஸ் அவர் இதுதான் சொல்கிறார். பிகாஸ் ஹி ஹேவ் விட்னஸ் த சொசைட்டிஸ் இன் தட் கேஸ். மேபி யூரோப்பியன் அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸ் உள்ளே வந்தது மேபி அவர் விட்னஸ் பண்ணுறாரு. கிங்ஸ் வந்து கிங்ஸ்க்கு முன்னாடி, ஃபியூடலிஸ்ட்க்கு முன்னாடி இது வந்து மேபி அந்த கிங் இருந்த பீரியட்னு வச்சுக்கோங்க. ஸோ அக்கார்டிங் டு மார்க்ஸ் இவ்வளோ தான். ஹி சேஸ் இதுக்கப்புறம் ஸ்லேவ்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இந்த சொசைட்டி வந்திருக்கு. ஸோ இதில் என்ன ப்ரொடக்ஷன், மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆச்சு? நார்மல் என்ன மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தது? ஹண்டிங் அண்ட் கேதரிங். நெக்ஸ்ட் அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னவா மாறிச்சு? ஸோ ஸ்லேவ்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ரொடக்ஷன் மாஸ்டர்ஸ் கையில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபியூடலிஸ்ட் சொசைட்டியில் வாட் வாஸ் த ப்ராடக்ட்? ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், மேபி சீரியல்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணா? பெசன்ட்ஸ். ஆனால் ஹூ ஓன் த ப்ரொடியூஸ்? லேண்ட்லார்ட்ஸ். ஸோ அவங்க இப்போ தே ஆர் கால்ட் சர்வ்ஸ். சர்வ்ஸ் தானே? serfs. SERF. Serfs. Serfs and peasants. So feudalist society la vandu the mode of production enna change aachu? Maybe agriculture. adula vandu land holdings were very important, and the mode of production vandu it was done by laborers, but it was owned by landlords or serfs. இப்போ வந்து landlords னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து landlords கிட்ட இருந்தது. ரிலேஷன்ஷிப் அப்போ இதே ரிலேஷன்ஷிப் அவங்க எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இப்போ ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன? இல்லை, வாட் ஐ மீன் இப்போ ப்ராடக்ட் என்ன? இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து மேபி ரைஸ்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சிம்பிளாக வில் கீப் ப்ராடக்ட் இஸ் ரைஸ். ஸோ இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அந்த ரைஸுக்கு ஓனர்ஸ். ஆனால் அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். தே ஆர் நாட் ஓனர்ஸ். ஸோ வாட் தே ப்ரொடியூஸ் தே அப்ராப்ரியேட். இங்கே என்ன? வாட் இஸ் த ப்ராடக்ட்? goods. Maybe a t-shirt, maybe a finished good t-shirt, or even a car. So who is the owner of that? Owner of the factory. So capitalist. Okay va? So இவங்க வந்து capitalists are the owners. கரெக்டா? ஸோ இப்போ எப்படி ஹியூமன் சொசைட்டி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு? பை த சேஞ்ச் இன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதை தான் அவர் என்ன சொல்கிறாரு? திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல்
மெட்டீரியலிசம் சொல்கிறார். ஸோ ஹவு ஹிஸ்டரி ஹேஸ் ப்ராக்ரஸ்ட் ஓவர் த மெட்டீரியலிஸ்டிக் ஐடியாஸ். ஸோ ஹவு மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்சஸ், ஹவு அதை ஒட்டியே வந்து ஹவு ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்சஸ். ஸோ இவை கடைசியாக கல்மினேட் எப்படி ஆகும்னு சொல்கிறாருன்னா, இங்கே லேபரர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஆல் வில் ஓன் ஆர் சொசைட்டி வில் ஓன். ஸோ இவர் ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம சைக்ளிக்கல் எவல்யூஷனிஸ்ட்னு கூட சொல்லுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கே திருப்பி வந்துடுதுன்னு சொல்லுவார். ஸோ திருப்பியும் இப்படி வந்துடும் பிகாஸ் ஆஃப் எ ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன் இங்கே வந்து ஒரு ரெவல்யூஷன் வரப்போகுது. ஸோ ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இந்த லேபர் கிளாஸ் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓனர் கேபிட்டலிஸ்ட் கிளாஸே இருக்காது. ஸோ எல்லாருக்கும் கிடச்சிரும் அந்த மாதிரி சொல்லிடுவார். ஸோ இவரோட ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசமில் என்ன சொல்ல வர்றாரு? Societies also changing. Okay, it is progressing, okay, or is evolving. ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஸோ எப்படி அவர் ஹெகலோட ஐடியா எடுத்து, ஸோ ஐடியாலிசம் இல்லை, மேபி டயலெக்டிக்கலாக இருக்கலாம். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் அந்த சொசைட்டி எவால்வ் ஆகுதுன்னு சொல்கிறார். சரி, இப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் கான்செப்ட் அப்படியே மெதுவாக போகிறார். சொசைட்டியில் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரெண்டு விஷயம், 2 பார்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இதில் என்ன ஏதாவது காமனாக தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது எனிதிங் காமன்? மேபி எக்கனாமிக் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, மேபி எக்கனாமிக் ஆங்கிளில் பார்த்தா எல்லாமே ஒரு வேல்யூ பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பொருள் மேபி ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி ஹி ஹஸ் டோல்ட் ஹிஸ் தியரி. ஸோ இது வந்து ரெண்டு விஷயம் மேலே தான், ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, 2 important structures. What is social structure? Arrangement of family members. Institution. Okay, family members is a family structure. What is social structure? Social units, they are arranged. So how social units are arranged? Correct? கரெக்டா? இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாமா? அதுதான் கேட்குறேன், சொல்லலாமா வேணாமான்னு. சரி, அரவிந்த் ஏதாவது சொல்கிறாரான்னு கேட்போம். வாட் இஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர்? ஏதாவது ஸோ ஹவு இட் ஹஸ் பீன் அரேஞ்ச். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட்னால தான் இந்த ப்ராக்ரஸ் வருது. அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இவர் 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சராக பிரிக்கிறார். One is infrastructure, one is superstructure. One is infrastructure, one is superstructure. சரியா? நம்ம நினைக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு மாதிரி பில்டிங் அது கிடையாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது அவருக்கு பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, அது மேலே கட்டின கட்டடம் ஒன்று இருக்குது, பில்டிங், தட் இஸ் கால்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சரோட அமைப்புனால தான் வந்து சொசைட்டியோட நிலைமை இப்படி இருக்குது. அதில் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எதை சொல்கிறாருன்னா, த எக்கனாமி ஆஃப் த சொசைட்டி, த எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் த சொசைட்டி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹி டேர்ம்ஸ் இஸ் அஸ் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் socio-cultural superstructure. ஸோ ஒரு எக்கனாமிக் பேஸ்மெண்ட்டில் சொசைட்டி இருக்குது. இங்கே என்ன இருக்குது எக்கனாமிக்கு? அந்த ப்ராடக்ட். ஸோ அது எப்படி ஓன் பண்ணியிருக்கோம், அதோட பேஸ் பண்ண வேல்யூ. இங்கே வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற வேல்யூ இருந்ததுனால எல்லாம் சமமாக இருந்தோம், எல்லாருக்கும் கிடைச்சது. யாருமே வந்து உயர்வு தாழ்வு, ஏற்றம் இறக்கம், ஹேவ்ஸ் ஹேவ் நாட்ஸ் அப்படி யாருமே இல்லை, எல்லாருக்கும் கிடைச்சது. ஏன் இந்த எக்கனாமிக்கோட வேல்யூ என்ன எப்படி இருந்தது? இங்கே நிறையா கிடைச்சது. தே காட் மோர் தென் தே வாட் தே நீடட். அதனால எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு வேல்யூ வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்பான் விச் எ சோஷியல் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இஸ் பில்ட். சூப்பர் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு சோஷியல் கல்ச்சரல் வேல்யூஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு,
எக்கனாமிக் தான் பேஸ்மெண்ட். அது மேலே கட்டப்படுற ஒவ்வொரு கட்டடமும் தான் சோஷியல் வேல்யூஸ். மேபி எக்கனாமி பேஸ் பண்ணி தான் ஃபேமிலி இப்படி இருக்கணும். இப்போ இங்கே எக்கனாமி பேஸ் பண்ணி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துடணும்னு பில்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எக்கனாமி எப்படி ஆச்சு, ஸ்லேவ்ஸ் நிறையா வச்சுருந்தா தான் வந்து ஒரு பெருமை, மேபி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார். ஸோ பீப்புள் ஆர் ஸ்டார்ட் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ எக்கனாமிக் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது, ஸ்லேவரி சிஸ்டம். ஸ்லேவ் சிஸ்டம் தான் வந்து அப்போது எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதை பேஸ் பண்ண வர என்ன சொல்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். அடுத்ததில் வந்து எக்கனாமிக் எப்படி மாறுது, லேண்ட் ஹோல்டிங்ஸாக மாறுது. ஸோ எக்கனாமி அப்படி மாறும்போது இதில் என்ன சூப்பர் ஸ்ட்ரக்சரு, ஸோ இது பேஸ் பண்ணி தான் எல்லாமே அமையுங்கிறார். ஒரு ஃபேமிலியே வந்து முன்னாடி வந்து கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி எக்கனாமி வந்து டைவர்சிஃபை ஆகிடுச்சு. டைவர்சிஃபை ஆனோன்னு என்ன ஆகுது, we start to produce more to exchange in the open market. So family will, all members will engage in production. So ஒரு எக்கனாமி மாறுறதுனால ஃபேமிலி மாறுது. அதுக்கேற்ற மாதிரி ரிலீஜனும் மாறும்னு சொல்லுவார். ஸோ கடைசி ஸ்டேஜ் இப்போ கேபிட்டலிஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, ஸோ யார் கேபிட்டல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறைய பணம் சேர்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பணம் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, they will be ruling the country, they will be having more influence. ரிலீஜனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிரும். ஸோ ரிலீஜன் எப்படி வரும் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்லுவார், ரிலீஜன் இந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி மட்டும் வச்சு ரிலீஜன் என்ன சொல்லுவாருன்னா, இட்ஸ் கால் ஓபியம் ஆஃப் மாசஸ். ஓபியம் என்ன பண்ணும் சாப்பிட்டா, ஓகே போதை தரும். போதையில் என்ன ஆகும், வாட் வி டூ நார்மலி மெய் மறந்துடும். ஸோ அந்த ரிலீஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி பண்ணுற எக்ஸ்ப்ளாய்டேஷனை மறக்க வச்சிரும். எல்லாமே விதி, எல்லாமே கடவுள் செய்கிறது, கடவுள் பார்த்து கொடுக்குறதான். ஸோ கடவுள்கிட்ட போனால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஒரு மருந்தாக தான் இது இருக்கும் ரிலீஜன். ஸோ அந்த மாதிரி ரிலீஜனே வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங். ஆனால் அவர் சொல்கிறாரு பேஸ்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் பட் த பில்டிங்ஸ் ஆர் வீக். பேஸ்மெண்ட் வந்து இட்ஸ் ஃபுல்லி எக்கனாமிக். ஸோ இந்த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பேஸ் பண்ணி தான் சொசைட்டியில் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் இருக்குது. ரிலீஜனை சொல்லுவார், எனி ஆர்கன் ஃபார் தட், பொலிட்டிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்டது. அதனால் எக்ஸ்ப்ளாய்டிவாக தான் இருக்கும். கடைசியில் கம்யூனிசம் வர்ற வரைக்கும் இது எக்ஸ்ப்ளாய்டிவாக தான் இருக்கும்னு சொல்கிறார். இதில் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எது என்ன பார்த்துட்டு இருந்தோம், கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் லேபரர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ அது ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது சொசைட்டியில், ஓகே. ஸோ அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ஹூ ஓன்டு, தோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்களாவே இருந்தாலுமே, லேபரர்ஸே அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருந்தாலுமே, they were not owning the products, they are just producers, they never enjoyed that product. ஸோ அதுக்கு வேறு கான்செப்ட் சொல்லுவார், ஏலினேஷன்னு. நம்ம அதை தனியாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்துகிட்டே இருந்ததா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறார், சர்ப்ளஸ் வேல்யூ. இது ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் படிக்கிறதுனா கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து தனியாக இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் சர்ப்ளஸ் வேல்யூங்கிற ஒன்று இருக்குங்கிறார். வாட் இஸ் சர்ப்ளஸ்? ஓகே. ஸோ எக்ஸஸ் அப்படிங்கிறது சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ் வேல்யூங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு லேபரர் இருக்கார், ஹி ஒர்க்ஸ் ஃபார் 8 hours. 8 hours நார்மலாக ஒர்க் பண்ணுவாங்க. 8 hours ஒர்க் பண்ணால் ஹி ப்ரொடியூசஸ் அ குட் ஆஃப் 1000 rupees. மார்க்கெட் வேல்யூ வந்து 1000 rupees. அவருக்கு கொடுக்குற சேலரி வந்து
200 to 300 rupees இல்லை மேபி அந்த மாதிரி வேல்யூ வந்து வாட் இஸ் இட்ஸ் ஒர்த் மேபி 500 rupees வேல்யூனா he is given only 400 rupees. So the excess is and that is called surplus value. Maybe profit in exploitation of the laborer. So the number of hours work பண்றது maybe கரெக்டான profit இருந்தா okay, but even the profit itself is he is terming as surplus value. So 200 rupees I work பண்றான், but we are giving only 100 rupees and the remaining 100 goes to the capitalist. So அது அந்த surplus value யார்ட்ட போகுது? Capitalist போகுது. This surplus value goes to the capitalist. So இதுதான் he terms as appropriation of surplus value. So அந்த capitalist என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொசைட்டில? இது profit இல்லாம இருக்குல்ல. ஜெனரலா வந்து capital எப்படி வச்சுப்பானா profit இல்லாம excess ஆ வந்ததுதான் surplus value. Profit as surplus value. இல்ல இவங்களே worth அந்த குட்டோட worth என்ன? குட்டோட worth 1000 rupees. He is paying only 500 rupees. So the remaining வந்து as Marx says இது வந்து surplus value. நம்ம சொல்றோம் economic termsல it is profit. ஏன்னா இவன் தான் capital கொடுக்குறான், he has to own the profit. ஆனா அவர் என்ன சொல்றாரு, this is surplus value. அவனுக்கே தான் அந்த 1000 rupees கொடுக்கணுங்கிறார். So இந்த surplus value வந்து he is being exploited to produce more and more surplus value. நீ நிறைய ஒர்க் பண்ணு he is being forced to produce more surplus value. இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டே வரும்னு சொல்கிறார். ஸோ லேண்ட்லார்ட்ஸ் கொஞ்சம் ப்ரொடியூஸ் நிறையா பண்ணணுங்கிறதுக்காக அது எக்ஸ்ப்ளாய்டட் மோர், நிறைய லேண்ட் கொடுத்து கொஞ்சம் பேர் எம்ப்ளாய் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நிறைய ஹார்ஸ் ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த சர்ப்ளஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் யாரோட எய்மாக இருக்கும்? ஸோ கேபிட்டலிஸ்டோட எய்மாக இருக்கும். அதனால் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க, எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து லேபரர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க. இதுதான் வந்து சொசைட்டியோட ஸ்டேட்டுன்றார். ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, மேபி இந்த தாஸ் கேபிட்டல் புக்கில் இதான் எழுதியிருப்பாரா இருக்கும். ஒரு சொசைட்டியோட ஸ்டேட் வந்து இதுதான் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியோட ஸ்டேட். ஸோ ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி ஆஸ் கார்ல் மார்க்ஸ்னு ஒரு கீவேர்ட்ஸ்னு பார்த்தா ஓகே 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 ஸோ அதே மாதிரி சொசைட்டியில் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இஸ் த ஓன் கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி. அது பேஸ் பண்ணி தான் வந்து த அதர் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சோஷியல் கல்ச்சரல் வேல்யூஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த சர்ப்ளஸ் வேல்யூவை வந்து திரும்ப ஹி வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ். ஸோ இப்படி இருக்குது. நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டாபிக் கார்ல் மார்க்ஸில் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசமா? ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் பார்த்தோமா? ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க? மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கு அடுத்து ஏலினேஷன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்ட்ரகிளா? சரி. ஸோ இப்போ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லட்டுமா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை இன்னும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுமா? இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஓவராலாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, மூணு கான்செப்ட் இவரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, ப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், தென் இட் ஹஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சஸ். ஸோ இவர் வந்து சப்போர்ட் சோஷியல் சேஞ்ச். ஸோ சொசைட்டி வந்து கண்டிப்பாக சேஞ்ச், தேர் இஸ் அ சேஞ்ச் இந்த சொசைட்டி இன்ஹரண்டாகவே இருக்குன்னு சொல்கிறார். ஸோ கார்ல் மார்க்ஸ் ஓவரால் ஐடியாலஜி நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் சேஞ்சிங். ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவோம் இப்போது. ஸோ தேர் இஸ் அன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எக்கனாமியில் தான் உலகமே ஸ்டார்ட் ஆகுது. த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்குது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது சேஞ்ச் ஆகுது.
அது சேஞ்ச் ஆக the more scientific it becomes, the more scientific the society becomes. கரெக்டா? ஸோ அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ஆக சொசைட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு நல்ல விதமாக சொல்லிட்டே வராது. ஆனால் இந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால, ஸோ பேஸ்மெண்ட் இஸ் எக்கனாமிக். ஸோ ஆஃப்டர் ஆல் எல்லாமே கடைசியில் பணத்துக்கு தான் போகுது, இந்த சர்ப்ளஸ் வேல்யூக்கு தான் போகுது. ஸோ இந்த சர்ப்ளஸ் வேல்யூ நிறையா வரணும், சர்ப்ளஸ் வேல்யூ நிறைய வர நிறைய லாபம் வருங்கிறது வந்து சயின்ஸாக மாறிடுது. அது தப்பாக தெரியல, அவரை பொறுத்த வரைக்கும் தப்பாக தெரிய மாட்டேங்குது. தப்பு, ஆனால் தப்பாக தெரியல. ஸோ சொசைட்டி வந்து சர்ப்ளஸ் வேல்யூ அதிகமாக்கணும்னு ப்ரோக்ரஸ் ஆகுது. எக்ஸ்ப்ளாய்டேஷனும் அதுக்கேற்ற மாதிரி கூட்டிகிட்டே போகுது. இதுதான் வந்து he means to say by mode of production and evolution of society. ஸோ அவர் வந்து பேசிக்கலி எக்கனாமி பேஸ் பண்ணி தான் சொல்லுவார். ஸோ இப்போ இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் அவர் 2 பேரை இது பண்ணுறார், ஐடென்டிஃபை பண்ணுறார். 2 பேர் யாருன்னா கேபிட்டலிஸ்ட் அண்ட் லேபரர்ஸ். ஸோ கேபிட்டலிஸ்ட்லாம் யார்? ஒன் ஹூ ஹேஸ் கேபிட்டலிஸ்ட், லேபரர்ஸ். ஸோ கேபிட்டலிஸ்ட்லாம் யார்? they have the capital, they have the factory, they have the land, they have the profit, they have the product. So எல்லாமே they have, so they are called haves. நம்ம இதுக்காக வைக்கிறோம், they are haves. இன்னொருத்தனுக்கு என்ன? they do not have capital, they do not have the product, they do not have money, they do not have anything. அதனால they are called have notsங்கிறோம். ஸோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு வந்து அந்த சோஷியாலஜிக்கலி they term as கேபிட்டலிஸ்ட்க்கு பேர் வந்து haves, அதுக்கு வந்து bourgeois சொல்கிறோம். what we call as bourgeois. ஸோ bourgeoisங்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு பேர் proletariat. So we write it as this, but we pronounce as bourgeois. So bourgeoisum proletariats, இந்த 2 பேரும் வந்து கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. So there are 2 set of people, one who are bourgeois, the other one is proletariats. அதுக்கப்புறம் அவர் ஃபர்தர் அவரோட தியரியை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இந்த ஹேவ்ஸும் ஹேவ் நாட்ஸும் இருக்காங்க சொசைட்டியில். ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது? ஸோ ஹேவ்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் ஹேவ் நாட்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது? இப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ சர்ப்ளஸ் வேல்யூ அதிகமாக்கிட்டே வராங்க. இப்போ வந்து இந்த லேபரர்ஸ்க்கு நடுவில் வந்து தே பிகம் யுனைடட். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து லேபரர்ஸ் வந்து யுனைட்டடாகவே இல்லை, லேபர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸே இல்லை. லேபரர்ஸ் வந்து அவங்களே தே ஆர் என்ன சொல்கிறது, அந்த சொன்ன முன்னாடி இது மாதிரி ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் நாட் அவேர் ஆஃப் தேர் ரியல் எக்ஸ்ப்ளாய்டிவ் நேச்சர். அவங்கள யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதாவே அவங்க நினைக்கல. சம்பளம் வாங்குறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டிவ் நேச்சர் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ்னால் லிட்ரல் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஒத்துமையும் இல்லை. இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஆடு மாதிரி வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, தே வில் கோ பேக். ஸோ இப்படி இருக்க சிச்சுவேஷனை தான் அவர் என்ன சொல்கிறாரு? தே ஆர் எ கிளாஸ் இன் இட் செல்ஃப். ஸோ கிளாஸ் இன் இட் செல்ஃப், அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு கிளாஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வருவாங்க, நீங்கள் இப்போ வர மாதிரி இப்போ கூட இல்லை, மேபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி வந்திருப்பீங்க? அவங்கவுங்க வருவாங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவங்கவுங்க வருவாங்க, அவங்கவுங்க வேலை என்ன டியூட்டியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தே டோன்ட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். அந்த ஒரு கொலீகுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு அவேர்னஸ், டுகெதர்னஸ்ங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்க வருவாங்க, வேலை வாங்க, அப்படி தான் இருந்தது. திஸ் இஸ் வாட் ஹீ கால்ட் எ கிளாஸ் இன் இட் செல்ஃப். கிளாஸ் இன் இட் செல்ஃபாக இருந்துகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க. சம் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும்போது சர்ப்ளஸ் வேல்யூவும் அதிகமாகிட்டே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கலாம்? ஓகே, ஹேவ் நாட்ஸ் வந்து நார்மலாகவே தே யுனைட் டுகெதர்.
இதில் வந்து முக்கியமாக இன்னொரு ஒரே இருந்ததுன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நார்மலாக சொல்கிறோம் தே யுனைட். இந்த சர்ப்ளஸ் வேல்யூவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது கண்டினியூ ஆக என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல ரிச்சர் ஆர் கெட்டிங் ரிச்சர், புவரர் ஆர் கெட்டிங் புவரர். சிவாஜியில் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி. ஸோ ரிச்சர் வந்து ரிச் ஆகிக்கிட்டே போகிறாங்க, புவரர் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் இன் இட் செல்ஃப். ஓகேவா? ஒன்று. ரெண்டு, ரிச்சர் புவர் இஸ் கெட்டிங் புவரர். இப்போ என்ன ஆகும்னா பூரா இருக்கவன் பூரா ஆகிட்டே போய் ஒரு கடைசியில் பார்த்தா ரெண்டே கிளாஸ் தான் சொசைட்டியில் இருக்கும், ரிச் அண்ட் புவர். ஸோ இதுக்கு தான் என்ன போகிறாரு, த போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ். ஸோ போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ்ங்கிறது என்ன மீன் பண்ணுறாருன்னா தெர் வில் பி டூ போல்ஸ். நார்த் போலில் வந்து ரிச்சு, சவுத் போலில் புவர். இவ்வளோ தான் சொசைட்டி இருக்கும். ஸோ இப்படி ஒரு அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ எல்லோரும் தே டென் டு யுனைட் வித் ஈச் அதர். ஸோ பேசுகிறாங்க நம்ம கண்டிஷனுக்கு என்ன, தே டென் டு கொஸ்டின். ஸோ ஒரு ரிலீஜனுங்கிறது நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு. ஸோ ரிலீஜன் எப்படி நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு, இந்த எக்கனாமிக் சூப்பர் ஸ்ட்ரக்சரை தே வாண்ட் டு சேஞ்ச். மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, சோஷியல் சூப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் அந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நவ் தே டென் டு கெட் சம் அவேர்னஸ். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கிளாஸ் ஆன்டகானிசம். ஸோ ஆன்டகானிசம்னா என்ன மீனிங் பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்து கிளாஸ் ஆன்டகானிசமாக மாறுது. மேபி தே டென் டு கெட் ஆன்டகனைஸ்ட். ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாம் யுனைட் பண்ணுறாங்க, மேபி யூனியன் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்ன, அட் திஸ் மொமெண்ட் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, த கிளாஸ் ஹஸ் பிகம் ஓகே ஹோமோஜீனியஸ். ஒரு ஹெட்டிரோஜீனியஸ் கிளாஸாக இருந்தது, ஹோமோஜீனியஸ் ஆகிருக்கு. அண்ட் அவருக்கு வச்ச பேர் மொதல் என்ன சொல்லியிருந்தோம், ஹெட்டிரோஜீனியஸாக இருந்த போது கிளாஸ் என்ன சொல்லியிருந்தார், கிளாஸ் இன் இட் செல்ஃப் சொல்லியிருந்தார். தட் இஸ் அ ஹெட்டிரோஜீனியஸ் குரூப். யாருக்கும் ஒத்துமை இல்லாமல் இருந்த ஹெட்டிரோஜீனியஸ் குரூப்புக்கு பேர் கிளாஸ் இன் இட் செல்ஃப். இப்போ இந்த ஹோமோஜீனியஸ் குரூப்புக்கு பேர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அ கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ எ கிளாஸ் இன் இட் செல்ஃப் ஹஸ் பிகம் கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப். இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து சொல்கிறாரு, அந்த அட்வர்ஸ் கண்டிஷன் தான், த போலரைசேஷன் ஆஃப் கிளாஸ். மேபி அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் அவேர்னஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மீன் டைம் இந்த போலரைசேஷன் நடுவில் தான் வந்து தே ஹேட் ஏலினேஷன். ஸோ ஏலினேஷன்ற கான்செப்ட் இங்கே தான் வரும். ஸோ இது மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த போலரைசேஷன் ஆஃப் கிளாஸ் வந்துச்சு. போலரைசேஷன் ஆஃப் கிளாஸ்க்கு அப்புறம் தான் ஏலினேஷன் சொல்லிடுவாங்களா. ஸோ ஈவன் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, தே பிகம் புவர் பிகம் பாப்பர்ஸ். PAUPER. புவர்னா ஏழை, பாப்பர்னா ஒன்றுமே இல்லாத. இட்ஸ் கால் பாப்பரைசேஷன்ங்கிறார். ஸோ த புவர் ஹஸ் பீன் பாப்பரைஸ்ட். PAUPER. சாரி. ஸோ புவருக்கும் பாப்பருக்கும் தேர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஏழை வந்து மேபி அன்னாடங்காட்சி ஆயிடுறது, அது கூட இல்லை. ஸோ இந்த பாப்பரைசேஷன் எக்ஸ்ட்ரீம் டேர்ம் சொல்கிறார். போலரைஸ் ஆயிடுச்சு, பீப்புள் ஹேவ் பீன் ஏலினேட்டட், பீப்புள் ஹேவ் பீன் பாப்பரைஸ்ட். ஸோ இப்படிலாம் வந்ததுக்கப்புறம் தான் கிளாஸ் பிகம்ஸ் ஆன்டகனைஸ் ஆகி கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபாக மாறிடுது. ஸோ இப்போ கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபாக மாறினோன்னே என்ன ஆகுது, அவேர்னஸும் வந்துடுச்சு. என்ன நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸு, என்னென்ன நம்மளோட வீக்னஸே தெரியல, என்னென்ன ஸ்ட்ரெங்க்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன ஆகும் அடுத்து, ஸோ ரெவல்யூஷன். அவர் சொன்ன அந்த ரெவல்யூஷன் இங்கே நடக்குது. இந்த வரும்னு சொன்ன ரெவல்யூஷனுக்கான காசஸ் தான் அங்கே சொல்கிறார். தட் இஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிளாஸ் இருந்தது அவர் பொறுத்த வரைக்கும், ரெண்டு கிளாஸ். ஓகே, ரெண்டு கிளாஸ் இருந்தது. அதில் கிளாஸ் இன் இட் செல்ஃப்னு எந்த கிளாஸ் சொல்கிறாரு, ப்ரோலிட்ரேட்ஸ். ஸோ ப்ரோலிட்ரேட்ஸ் தான் வந்து they were class in itself, they were. So at the last they would become class for itself.
So class for itself, they become homogeneous, they become aware of the situation, they become against the economic and social superstructure. எல்லாம் பண்ணிட்டு they overthrow this capitalist society. ஸோ அந்த ஸ்டேட்டுங்கிறத வந்து ஓவர்த்ரோ பண்ணிடுறாரு. ஓவர்த்ரோ பண்ணால் என்ன வந்தது? திருப்பி கம்யூனிஸ்ட் சொசைட்டி வந்துடுது. எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிது. there will be no haves, no have nots. everybody will become haves. இல்லாததே வந்துடும் முடிஞ்சிடும், அழிஞ்சிரும். ஆமாம், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் will not change. ஸோ இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து மேபி ஈக்குவாலிட்டிங்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்தது. மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் will not change. Maybe the relationship production changes. So equally all becomes owners of the produce. So கதை கேட்ட மாதிரி இருக்கா? புரிஞ்சதா? So now how can you explain this class struggle of society? I mean, இதுதான் வந்து class and class conflict னு சொல்றாரு. இந்த terms மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. class and class conflict, class struggle, class in itself to class for itself. இது ரெண்டுக்கு நடுவில் மேபி alienation, polarization of classes, communication, அதுக்கு நடுவிலே pauperization, exploitation எல்லாம் பண்ணிட்டு they become antagonized. This antagonized gives revolution. Revolution produces a communist society. ஸோ இதுதான் வந்து அவர் கிளாஸ் கான்ஃப்ளிக்டில் சொல்லி முடிக்கிறாரு. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டினா என்னமா? ஓகே, சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி பார்த்தோமா? ஸோ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டினா இப்போ ஒரு சொசைட்டியை பற்றி என்னென்னா, இப்போ கால் மார்க்ஸ் கிளாஸ் முடிகிற வரைக்கும் என்ன சொல்லணும்? ஒரு சொசைட்டியை பற்றி சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் என்ன வரணும்? யார் ஹெகல் வரணுங்கிறது இல்லை. கால் மார்க்ஸ் பற்றி பேசும்போது கால் மார்க்ஸ் மட்டும்தான் ஞாபகம் வரணும். ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹெகல் படித்ததுனால அவர் இது எடுத்துக்கிட்டாருங்கிறது தான் இப்போ நம்ம எடுத்துக்கிறோமே தவிர ஹெகல் வரக்கூடாது. எடுத்தோடனே வந்து ஒரு சொசைட்டி பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ கால் மார்க்ஸ் டேர்ம்ஸில் நம்ம பேசுகிறோம். எனி சொசைட்டி இப்போ நம்ம ஆன்சர் எழுதுறதுக்காக இப்போ டுவர்ட்ஸ் ஆன்சர் ரைட்டிங் போகிறோம். ஒரு என்ன கொஸ்டின் கால் மார்க்ஸ் பற்றி கேட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓகே ப்ரொடக்ஷனுங்கிற கான்செப்ட் போயிடணும். ஸோ வாட் இஸ் த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் தட் சொசைட்டி? எனி சொசைட்டி ஃபார் தட் மேட்டர், அவரை பொறுத்த வரைக்கும் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த மெயின் திங். செகண்ட் திங் என்ன? ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ இந்தியன் சொசைட்டியை வச்சு மார்க்ஸ் ஐடியாவில் எழுதுன்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ வாட் இஸ் த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா? ஸோ ஹவு த ப்ராடக்ட்ஸ் ஆர் owned. So how, what is the relationship of that production? Who owns the product? Whether the government owns, whether the private capitalists own. ஸோ யார் ஓன் பண்ணுறா? ஸோ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சொசைட்டினா திஸ் டூ திங்ஸ். ஸோ இப்போ உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்க ஒரு சொசைட்டினா என்ன, ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி பற்றி சொல்லுங்கன்னா, இப்போதைக்கு ஆஸ் அ பட்டிங் சோஷியாலஜிஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் வந்து த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த ஃபேக்ட்ரி சிஸ்டம். ஆர் ஏ கேபிட்டலிஸ்ட் owns the capital, he owns the products. So it's where another class. So two classes இருக்கு. அந்த two classes என்னென்ன? bourgeois and proletariats. In a simple terms la haves, maybe capitalists and laborers. Capitalists and laborers. And the capitalists வந்து poor become poorer. Okay. So these classes வந்து இந்த அது எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது they get pauperized and polarized. அந்த polarized ஆனவுடனே they become antagonized. Antagonized ஆனவுடனே they conflict, mean they fight for the rights, and the capitalist system is questioned and the communist system is born. இதுதான் அவர் சொன்ன class struggle. So Marx பத்தி எழுதுறப்ப ஸ்டார்டிங் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதாவது ஆன்சர் கொடுத்துருக்கு. இப்போ நான் see every society has got its economic infrastructure upon which social cultural structure is built, superstructure is built.
In a primitive economy, mode of production is hunting and gathering. So the value was determined based on the mode of production. Social structure was like equal. Equality, maybe community owned the straight away mode of production being started. கொஸ்டின் லெங்த்தை பொறுத்து இருக்கு. கொஸ்டினில் நம்ம மேபி மேஜர் பார்ட் வந்து மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து இருந்ததுன்னா மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி நம்ம அது இண்டிவிஜுவல் கேஸ் தான், அது கேஸ் பை கேஸ் தான் டிட்டர்மைன். ஓகே, இது கூட அதான் சொல்கிறேன் மேடம். அது வந்து இப்போ 60 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா வி நீட் டு கொஞ்சம் எலாபரேட்டாக எழுத வேண்டியிருக்கும். இல்லை 12 மார்க்ஸ்லேயே வந்து ஒரு மார்க்ஸோட வெறும் கிளாஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் 12 மார்க்ஸ்னால் நம்ம டேரெக்டாக மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் போய் ஆகணும். இன்னாட்ஸ் ஏ ப்ரிமிட்டிவ் சொசைட்டிலாம் தேவையில்லை. கிளாஸ் ஸ்ட்ரகிள்னு வந்துட்டாலே கிளாஸ் எங்கே இருக்கும்? கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் மட்டும் தான் கிளாஸ் இருக்குது, லேபர் கிளாஸ் தான் அதே மீன். ஸோ நம்ம டேரெக்டாக இன் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி அக்கார்டிங் டு மார்க்ஸ்னே போயிடலாம். என்ன வேல்யூ மேடம்? இன்னும் லிட்டில் மோர் அபவுட்னா இப்போ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் வந்து அக்கார்டிங் டு மார்க்ஸ் the political system is made such a way that capitalists have more power. Maybe Ambani ki Z security கொடுக்குற மாதிரி. So economy, the economic class வந்து பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? They will have more power. They will அதுக்கு இல்ல வேல்யூ வேல்யூஸ் நம்ம பர்டிகுலர் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சூப்பர் ஸ்ட்ரக்சர் நத்திங் பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீ வேல்யூஸ் விட்டுருங்க. ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேல்யூஸ் ஆர் சொசைட்டி பேஸ்டு தான், பட் இந்த இடத்துல ஹீ மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நேற்று பார்த்த இன்ஸ்டிடியூஷன் மேபி பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்கனாமி இஸ் த பேஸ். ஸோ எக்கனாமி தவிர இருக்க மேபி எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியே எஜுகேஷன் இருக்கும். கேபிட்டலிஸ்ட் வந்து அவங்க சில்ட்ரன் படிக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், இவங்க படிக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்கேற்ற மாதிரி பொலிட்டிக்கல் சிஸ்டம், அந்த ஆர்மி நம்ம போக படிப்போம். மேபி ஃபர்தர் இன்னமும் இந்த கிளாஸ் பற்றி தனியாக படிப்போம். சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் படிக்கும்போது வில் பி ஹேவிங் மோர் டீட்டெயில் அபவுட் இந்த கிளாஸ் பற்றி. ஐ மீன் ஹவு ஒரு இன்ஸ்டியூஷன் இன்னொரு இன்ஸ்டியூஷனுக்கு எப்படி லிங்க் ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். மேட்டர் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் மைண்ட், பட் மைண்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேட்டர். இது வந்து மார்க்ஸ் சொன்னது. இந்த ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசமில் வந்து மேபி இதை நீங்கள் கன்க்ளூஷனில் எழுதலாம். If you are asked to write something about computalism, historical materialism வந்து இந்த மாதிரி மெட்டீரியலிசம் மாறிட்டே போகிறதுனால மார்க்ஸ் எம்பசிஸ் மேட்டர் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் மைண்ட், பட் மைண்ட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மேட்டர். மேட்டர் ஹி மீன்ஸ் எக்கனாமிக் வேல்யூ. ஃபிசிக்கல் மேட்டர், ஃபிசிக்ஸில் வர மேட்டர் இல்லை. ஏன்னா எக்கனாமி தான் மைண்டே டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறார். அதுதான் நம்ம மைண்ட் இது வந்து எக்கனாமி டிட்டர்மைன் பண்ணலை, நம்மளோட எக்கனாமிக் என்விரான்மெண்ட் தான் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றுது. ஆஸ் யூ ஆர் புவர் யூ திங்க் யூ ஆர் புவர், ஸோ யூ திங்க் ஆஸ் அ புவர் திங்ஸ். இஃப் யூ ஆர் ரிச் யூ திங்க் ஆஸ் எ ரிச் பீப்புள் திங்க். ஸோ எ ரிச் கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் வந்து இந்த எக்கனாமி தான் பண்ணுது. அதனால தான் எக்கனாமியை வந்து பேஸ்மெண்ட்டாக வைக்கிறார். இதுலேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணீங்கன்னு நான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸுக்கு என்னென்னலாம் பேஸ், வாட் ஆர் த பேசிஸ் ஆஃப் இல்லை அக்கார்டிங் டு மார்க்ஸில் இந்த கிளாஸ் உருவாச்சு இல்லையா? 2 கிளாஸ் இருக்குது. இந்த 2 கிளாஸ் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணம்? சரி ஃபஸ்ட் இந்த எழுதிடுவோமா சொல்ல இதில் எதெல்லாம் அழிச்சிடலாம்? சரி இப்போ இந்த மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணம்? இப்போ கிளாஸுங்கிறது நம்ம வந்து லேபர் கிளாஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்னா 2 கிளாஸ் இருக்காங்க, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹேவ்ஸ் அந்த கிளாஸஸ் உருவாகிறதுக்கு என்ன ரீசன்ஸ்? ஸோ ரீசன்ஸ் ஃபார் பிகமிங் அ கிளாஸ். இது வந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அவரோட தியரி படிச்சிட்டோம். நவ் திஸ் போர்ஷன் வி ஹவ் ஜஸ்ட் கோயிங் டு
infer what we have learnt. So reasons for a maybe reasons for classes. இது வந்து according to Marx மட்டும்தான். இது வந்து ஒரு sociologically universal கிடையாது. மார்க்ஸ் மட்டும்தான் இது சொல்றாரு. அடுத்து வர்ற வெபர் இன்னொன்று சொல்லுவார், மெர்டன் இன்னொன்று சொல்லுவார். நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. கரெக்டா? சரியா? ஸோ இப்போ வந்து ரீசன்ஸ் ஃபார் கிளாஸ் அக்கார்டிங் டு மார்க்ஸ் மட்டும்தான். ஓகே, இது என்னென்ன இருந்துச்சு நம்ம பார்த்தோம். மேபி இது வந்து கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வச்சுக்கோங்க, ஒன்லி இன் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. ஏன்னா அவரை பற்றி கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கு. என்னென்ன பார்த்தோம், அதுதான் வந்து கிளாஸ். அதுக்கான காரணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்இக்வாலிட்டி. சரி, இன்இக்வாலிட்டி இன் வாட்? How much capital he has? He has the capability to organize institution so that he gains surplus value. He has wealth. சரி, இல்லை இவர் முடிக்கட்டும். How then it becomes a class? நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்றது தான் நம்மளோட கிளாஸை முடிவு பண்ணும். நம்ம கிட்ட வெல்த் அதிகம் இருந்ததுன்னா we will become. சரி, ஓகே. ஸோ ரீசன்ஸ் ஃபார் கிளாஸ்னா வாட் ஐ மீன் டு சே இஸ் ரீசன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கிளாஸ். அந்த இதுக்கான ரீசன் தான் நான் கேட்குறேன். வெல்த் அதிகமாக இருந்தால் கிளாஸ் வருது. அந்த வெல்த் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் தான் கேட்குறேன். சார் ஆக்சுவலாக வந்து இங்கே வெல்த் வந்து முன்னாடி இருக்கிற சிஸ்டம்ல இருந்து தானே சார் நம்ம ஏற்கனவே சம்பாதிச்சது தானே வெல்த் இருக்கும். முன்னாடி சிஸ்டம்லேயே நோபல்ஸ் கிளர்ஜிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வெல்த் இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஸோ அப்போ பழைய இன்ஹெரிட்டன்ட் மேபி இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறீங்க. வெல்த் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தேர் ஃபேமிலி. ஓகேவா? சரி, வேற நீங்கள் எதை சொன்னீங்க? சும்மா சொல்லுங்க. வில் பில்டு வெல்த் வந்து பூஜா வந்து இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ஃப்ரம் லேண்ட் கிளாஸ். அந்த கான்செப்டே அவங்களும் மிடில் கிளாஸ்ல இருந்து வர பீப்புள் தான் அவங்க பூஜாஸ். ஸோ அதனால அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே. ஸோ இது இப்போ கண்டஸ்டட். சரி, ஓகே, ஹிஸ்ட்ரி விட்டுருங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். வேற என்ன ரீசனாக இருக்கலாம்? அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, these people do not invest. ஸோ ப்ராஃபிட் வந்து யாருக்கு போகுது? ஸோ மேபி அந்த ப்ரொடக்ஷனை வந்து யார் ஓன் பண்ணுறா, அதுதான் நம்ம இது பார்த்தேன். ஸோ த பேசிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிட்டர்மைன்ஸ் த கிளாஸ். மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டஸ் நாட் டிட்டர்மைன் த கிளாஸ். த கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். கரெக்டான வேர்ட் புரியுதா? கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது என்னது? அதாவது ஒன் இஸ் ப்ரொடியூசிங், ஒன் இஸ் ஓனிங். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் த ரிலேஷன்ஸ், ஒருத்தருக்கு உண்டு ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கிளாஸ் அக்கார்டிங் டு மார்க்ஸ். ஸோ இதனால் என்ன சொல்கிறாரு, மேபி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த கிளாஸே உருவாகுது. ஓகே, அதுக்கப்புறம் பில்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து த அப்ராப்ரியேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ. தென் monopoly of this capitalism, monopoly and exploitative nature of this capitalism. So இந்த மூணுமே வந்து it causes the classes to get diverged. Maybe சொன்ன historic reasons இருக்கலாம், but Marx அதை சொல்லலை. Those who had their family wealth வந்து they can invest easily. ஆனால் இந்த மார்க்ஸ் பொறுத்தவரை இது டைவர்சிஃபை ஆகிறதுக்கு காரணம் வந்து how they relate the produce. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு இன்வெஸ்டர் வரும்போது the difference between and the laborer is very less. On years of investment and reinvestment, and the land our own ஆகுது, the factory our own பண்றாரு. So அவருக்கு வர அந்த percentage of பணம் தான் அதிகமா இருக்கு. So அதுதான் உங்களுக்கு அந்த rich getting, so rich getting richer, poor getting poorer வந்து அதான் கேப் வைடன் ஆயிட்டே போகுது. இதுல டிஸ்கஷன் என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ்க்கும் ஒரு லேபரருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு சார். பட் ஆக்சுவலா ரிச்னு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ வந்து கம்மியா இருக்கிறவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கலாம். நீங்க சொன்னது வந்து இட் இஸ் ஒன்லி லிமிட்டட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி.
ஒருத்தன் வந்து கம்மியாக கேபிட்டல் வச்சிருக்கான், ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணா அவன்கிட்ட 4-5 பேர் இருக்காங்க. பட் இவன் இன்வெஸ்ட் பண்ணது இவன் 10 லட்சம் ஆகுனா, ஆனால் லேபரேஜ் வந்து அப்படியே இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் பிகமிங் ரிச்சர், மிடில் கிளாஸ் இஸ் பிகமிங் ரிச்சர் அண்ட் லேபரேஜ் பிகமிங் இல்லை ஓகே. இன்னொன்று சொல்கிறேன், அந்த காலத்தில் மிடில் கிளாஸே கிடையாது. we had only 2 class. அப்போ இதுலேயே வந்துருக்குல்ல சார், ஃபியூடலிசம்லேருந்து கேபிட்டலிசம் வரும்போது மிடில் கிளாஸ். அதான் நியூ மிடில் கிளாஸ் வந்தோம். நியூ மிடில் கிளாஸ் யாராக இருந்தாங்க? பியூரோக்ராட்ஸ், இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து தே பிகம் ரிச். ஸோ அந்த ரிச் வந்து அது ஸ்டாக்னட் தான், ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ க்ரோத் வந்து இட் வில் பி லைக் திஸ் நார்மலாகவே. ஸோ அந்த ரிச் வந்து இட் தேல் பி அந்த ரிச் ஸ்டேஜ்லேயே தான் இருப்பாங்க. தே கேனாட் கோ பியாண்ட். ரொம்பவும் பியாண்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஸோ இப்போ remain rich, but then அவங்க வந்து they have gone nowhere. முன்னாடி கிங்ஸா இருந்தவங்க are actually now nothing. ஆமா. So அப்படி இருக்கும்போது இப்போ corporate investors are basically rich. So அப்போ டோட்டலாவே மாறி இருக்காங்கல்ல, ஒரு செட் ஆஃப் பீப்புள் has totally changed இல்லையா? இல்ல அது கவர்மெண்ட்ல ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அந்த கவர்மெண்ட்ல he is not a king or a lord. அவர் எப்படி அது வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது someone was rich at that point of time when he started. இல்ல அவர் கேபிட்டல் எங்க வருது சார்? இப்போ கவர்மெண்டல் மேபி பேங்க்ஸே இருந்திருக்கலாம். some other example பேங்கே இருந்திருக்கலாம். லிங்க்ட் வித் ரிச்சர். இல்ல பேங்கே கூட இருந்திருக்கலாம். பேங்க் எப்படி வருது? பேங்க் வேற, மேபி அந்த பேங்க்குக்கான ப்ராஃபிட். இப்போ நாங்க we are a bank, maybe state bank is lending to a capital na, பேங்க்குக்கு you pay only 14% interest, but you are earning more than 100%. So he is earning what the bank earns. So இப்போ அந்த கான்செப்ட் விட்டுருங்க. ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இனிஷியலி ரெண்டு குரூப்ஸ்மே மேல வரணும்னு தான் ட்ரை பண்றாங்க. யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவங்களுக்கு சர்ப்ளஸ் வேல்யூ கிடைக்குது, அதை வச்சு அடுத்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. புவர் பீப்புளுக்கு என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே டைம் ஒரே ஹார்ட் ஒர்க் தான் போடுறாங்க. இவங்களோட நீடட், அவங்களோட ப்ராஃபிட் வந்து அவங்களோட நீடடுக்கு மட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முடியல. அதனால இவங்க புவர் பீப்புளா இருக்காங்க, அவங்க ரிச் பீப்புள் கிளாஸ் தான் ரீசன். ஓகே, எக்ஸாக்ட்லி ஓகே. ஸோ இதில் தான் ஒரு கான்செப்ட் அவர் என்ன சொல்கிறாரு, ஏலினேஷன் ஒரு சொல்கிறார் கார்ல் மார்க்ஸ். எது 3 ரீசன்ஸா? ஃபர்ஸ்ட் வந்து there is a contradiction between MOP and ROP. அந்த MOPக்கு இன்னொரு பேர் forces of production சொல்கிறாங்க. ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் சொல்ல வேணாம், they are also called forces of production, FOP. Not only MOP, it's also FOP. The exploitative nature of capitalists. சரி, அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் வந்து ஏலினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏலினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட்ஸ் கிளியர் பண்ணுமா? ஏலினேஷன் பார்த்தா கார்ல் மார்க்ஸ் முடிஞ்சிடும். ஸோ ஏலினேஷனில் வந்து ஏலியன்னா யாரு? ஸ்ட்ரேஞ்சர். ஓகே, வேற ஏதாவது ஏலியன்னா? ஏலியன் ஓகே, ஸ்ட்ரேஞ்சர். ஸோ ஓகே, ஸோ ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறவர் தான் ஏலியன், யாரோ வேற்று மனுஷர். ஸோ இப்போ ஏலினேஷன் ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு கார்ல் மார்க்ஸ். ஸோ ஏலினேஷன் என்னென்னா, ஏலினேஷனுங்கிறது வந்து டிஸ்டன்சிங் ஆர் டிஸ்போசஸிங் எ பர்டிகுலர் திங் ஃப்ரம் அ பர்டிகுலர் பர்சன். டிஸ்போசஸிங்னா ஒருத்தரோடது வந்து உடைமை இருக்கிறத எடுத்துடுறது. யூ ஆர் ஏலினேட்டட். ஸோ சம்படி இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் சம்திங். ஸோ இந்த நம்ம அவரே சொல்கிறாரா, நிறைய எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சர்ஸ் இருக்கா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் வந்து. தேர் ஆர் லாட் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்ததுனால அந்த லேபரர் வந்து என்ன ஆகுறாருன்னா, he is alienated from first the product. ஸோ அந்த ப்ராடக்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாரா, ப்ராடக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, மேபி லேபரர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேபி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நம்ம பண்ணோம், டிஷர்ட்டோ ஏதோ ஒன்று. ஸோ த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஹை, ஸோ தட் அதவே அவரால் ஓன் பண்ண முடியல. he finds difficult to own a
one thing what he has produced. எப்படி மாருதி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறங்க யாராலையும் மாருதி கார் வாங்க முடியாது அந்த லேபரர்ஸ்னால. இனிஷியலாக அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஏலினேட்டட் ஃப்ரம் த ப்ராடக்ட். அவங்களால வாங்கவே முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எட்டா கனி தான். நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். தே ஃபீல் தட் த்ரூ அவுட் தேர் கேரியர், பட் தே வில் நாட் பி ஏபிள் டு பை இட். ஸோ ஏலினேஷன் ஃப்ரம் த ப்ராடக்ட். ஸோ கொஞ்ச நாளாக இந்த ப்ரொடியூஸ் பண்ணி இது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சர் இருந்து என்ன ஆகுது, they are alienated from the whole production process. So alienation from the process. அது மார்க்ஸ் சொல்கிறார், they are such exploitative nature. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மேபி அந்த சப்போர்ட்டிவ் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சேர்ந்து மேபி பிகாஸ் ஆஃப் ரிலீஜன், பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் நேச்சர் எல்லாம் சேர்ந்து they are alienated from the process. அவங்களே ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டான்சியேஷன் பார்ப்போம். ஸோ they are eliminated from the process. அதுக்கு அடுத்து they are alienated from ஞாபகம் இருக்கா, from fellow workers. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, தேர் அதுதான் வந்து கிளாஸ் இன் இட் செல்ஃபை. ஸோ அந்த கிளாஸ் இன் இட் செல்ஃபே வைடன் ஆகுதுங்கிறார். இன் சச் அ நேச்சர். அந்த கிளாஸ் இன் இட் செல்ஃப் என்ன பார்த்தோம் மேடம், ஹெட்ரோஜினியஸ்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக, நோபடி இஸ் யூனிக், எவ்ரிபடி இஸ் யூனிக். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சனை மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டிவ் நேச்சராக இருக்கா கிளாஸ். ஒரே அந்த ஃபேக்ட்ரி போனாலே பயங்கர பிரச்சனை. ஸோ ஃபேக்ட்ரியில் தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ஸோ வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை. தே ஆர் புவர், சாப்பாடு வழி இல்லை, சம்படி இஸ் நாட் வெல். ஸோ இப்படி பிரச்சனையாக இருக்கிறதுனால அடுத்தவங்க பிரச்சனையை பற்றி நம்ம கவலைப்படுவோமா, மூட மாட்டோம். அதனால் த ஒர்க்கர்ஸ் அவங்கவுங்க கவலைப்படுறதுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ they are then tend to alienated from each other. ஒருத்தர் ஒர்க்கருக்கும் இன்னொருத்தருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஏன்னா அவருக்கே பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ இந்த அடுத்த ஏலியனேஷன் வந்து இஸ் alienated from the society. இதுதான் அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ மேபி ஃபஸ்ட்டு வந்து he is estranged from the society. சொசைட்டின்னா ஃபெல்லோ ஸ்பீஷிஸ். ஏன்னா லேபர் இட் செல்ஃப் ஹேஸ் பிகம் அ ப்ராடக்ட். அந்த லேபர் ஃபோர்ஸுங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஆகி பார்த்தோம் இல்லையா, த ப்ராடக்ட் இஸ் லேபர் ஃபோர்ஸ். ஸோ யாருக்கு அந்த ஒரு லேபரை பொறுத்த வரைக்கும் லேபர் ஃபோர்ஸ் ப்ராடக்டாக இருந்தது. அது நாளடைவில் என்ன ஆகுது, அந்த லேபர் இட் செல்ஃப் பிகம்ஸ் எ ப்ராடக்ட். அவனே ஒரு வந்து வெறும் நான் ஒரு மனுஷனே இல்லை, நான் ஒரு ப்ராடக்ட் தான், நான் ஒரு சின்ன டூல் தான், நான் போய் அங்கே வேலை செய்யணும், அவ்வளோதான். ஹீ ஹிம்செல்ஃப் மேபி ஒரு ஸ்லேவ் மாதிரி ஆகிட்டோம். ஓகே, ஸோ நான் மனுஷனே இல்லைங்கிற மாதிரி ஹீ இஸ் ஏலினேட்டட். அவ்வளோ தூரம் அவனை கொடுமைப்படுத்துகிறாங்களாம் தட் கிளாஸில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஏலினேட்டட் ஃப்ரம் த சொசைட்டி. அதாவது ஒரு ஸ்பீசிஸ், நான் ஒரு அனிமல் ஆகிட்டேன் அப்படிங்கிற லெவல் திங்க் பண்ணுறான். தென் ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ்க்கு சொன்ன மாதிரி ஹீ இஸ் ஏலினேட்டட். ப்ராடக்ட் அவனால் வாங்க முடியல, ஸோ இஸ் ஏலினேட்டட் ஃப்ரம் த ப்ராடக்ட். கடைசியில் வந்து ஹீ இஸ் ஏலினேட்டட் ஃப்ரம் த ஹோல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இது ஆர்டரில் சொல்கிறாங்க, கால் மார்க்ஸ் சொல்கிறது இந்த ஆர்டரில். ஸோ ஏலினேட்டட்ங்கிறது ஒன் இஸ் எஸ்ட்ரேஞ்ச். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறது எப்படி மாறுது, எஸ்ட்ரேஞ்ச். நம்மளோட திங் நமக்கே அது எஸ்ட்ரேஞ்ச் ஆயிடுது, நம்மளோட திங் நம்மளுக்கே வந்து டிப்ரைவ் ஆயிடுது. ஸோ கோர் கான்செப்ட் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, கேபிட்டலிசம் வந்து இட் எஸ்ட்ரேஞ்சஸ் த ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் ஹிம்செல்ஃப், ஃப்ரம் த சொசைட்டி. தென் இட் டிஸ்டன்ஸ் ஆர் இட் ஏலினேட்ஸ் them between the workers. The product is produced such a way that the producer itself is being alienated from the product. In the meantime, finally he becomes alienated from the process or production. Okay va? So maybe 3 கிளாஸ் பார்க்க வேண்டியது இப்போ சீக்கிரமே பார்த்துட்டோம்.
ஏன் சீக்கிரம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2 கிளாஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். மேபி ஒரு கொஷினாக எடுத்து இந்த கொஷினுக்கு எப்படி எழுதுமே அப்பப்போ நம்ம இதோட கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேபி வேகாக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அடுத்த கொஷின் ஒரு கொஷினுக்காக நம்ம ஆன்சர் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கொஷின் எப்படியும் கால் மார்க்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட எவ்ரி இயர் தேர் வில் பி 2 questions. ஸோ ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன கொஷின்லாம் கேட்டாங்கங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வரும்போது we will get a better idea of Karl Marx. So alienation சொல்றீங்க, why he has to alienate from the society? So if he is alienated means how he can run the family or எப்படி அவங்க நெக்ஸ்ட் அவங்க இருக்க முடியும், எதுக்காக எந்த ப்ராசஸ் அந்த கான்செப்ட் எனக்கு ஏலினேட் பண்ணால் கண்டிப்பாக அவரோட ஃபேமிலி அவரால் ரன் பண்ண முடியாது. எதுக்காக அவங்க இல்லை ஏலினேட் பண்ணுறதும் இல்லை, ஏலினேட் ஆயிடுறாங்க. இப்போ ஃபேக்ட்ரியிலேயே வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. he is doing the same job for almost 300 days per year. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது மேபி நோ டைம் டு இன்ட்ராக்ட் வித் சொசைட்டி. ஆமாம், அவனுக்குள்ளேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்னொன்று வந்து அந்த சர்ப்ளஸ் வேல்யூ நிறைய ப்ரொடியூஸ் பண்ண he is earning more. ஸோ அவனை வந்து அவன் எப்படி பார்க்குறான்னா ஒரு மனுஷனாக பார்க்குறது இல்லை, நான் ஒரு மிஷின், நான் இவ்வளோ. நீ இன்றைக்கி எத்தனை மேபி நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போனீங்கன்னா தெரியும், சிவகாசிலாம் போனீங்கன்னா வெடிக்கிறோம்ல, இந்த அணுகுண்டு சுற்றுறதுக்கு வந்து ஒரு அணுகுண்டு சுற்றுறதுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுப்பாங்க? 8 பைசா கொடுப்பாங்க. 8 பைசா 1000 சுற்றுவாங்க ஒரு நாளைக்கு. 80 ரூபா 100 ரூபா தான் அவங்க சம்பளம். இப்படி 1000 சுற்றுவாங்க. ஸோ வந்து தே பிகம் மிஷின்ஸ். ஒரு நாளைக்கு 1000 இல்லை 2000 சுற்றுவாங்க. ஸோ 2000 சுற்றணும். அதே மாதிரி தான் பீடி மடிக்கிறதும் அதே மாதிரி தான். ஹவு மெனி பீடிஸ் யூ மேக் அட் லாஸ்ட் தட் இஸ் கோயிங் டு கவுண்ட். இவ்வளோ பீடி பண்ணிங்கன்னா இவ்வளோ ரூபா. ஸோ நீங்கள் உங்களை எப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க? நாளடைவில் நைட்டு ஃபுல்லாக அதே தான் தோணும். நாளைக்கு போய் இன்றைக்கி 900 பீடி தான் பண்ணணும், நாளைக்கு போய் 1000 பீடி எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதே மைண்ட் செட்டில் போய் யூ பிகம் மனுஷன்லேருந்து யூ பிகம் அ லேபர் ஃபோர்ஸ். ஸோ அதே மாதிரி பண்ணது. இதே மாதிரி நீங்களும் இன்னொரு பக்கத்தில் வேலை பார்க்குறவர் அதே மாதிரி தான் திங்க் பண்ணுவாரா? ஸோ 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ பீடி சுற்றுறோங்கிறது தான் கான்செப்டாக இருக்குமே தவிர லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது மேபி உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் ஒரு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. மேபி அவர் சொல்கிறாரு அதோட எக்ஸ்ட்ரீம் கேஸில் ஆயிடும்னு தான் சொல்கிறாரு. எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ண போயிட்டாங்கன்னா ஆல் மெம்பர்ஸ் இல்லைனா இவர் மட்டும் தான் போவார். இவர் அதோட பாஸ் ஆன் பண்ணிடுவார். he'll be not having the same thing in to explain in his family. அவர் போய் அதை ஷேர் பண்ண மாட்டார். மேபி he'll go for alcoholism. he'll go inside religion. சில பேர் வந்து இந்த பாவர்ட்டிக்கு காரணம் வந்து கடவுள் தான், நம்மளோட ஃபேட் தான், லாஸ்ட் ஜென்ரேஷன் மேபி லாஸ்ட் பர்த்தில் வந்து நம்ம இவ்வளோ பாவம் பண்ணோம், ஸோ இந்த பாவத்தில் இதெல்லாம் செய்யணும். ஸோ they will go for religious activities. That is what it heals the wounds of capitalism. The religion will heal the wounds of capitalism and it serves as the opium for masses ன்னு சொல்வார். ஸோ அந்த மாதிரி இது வந்து these are states created in a labor's mind, not originally happening. So in the stages created in the minds of a laborer because of the exploitation of this capitalist society. The capitalist society ஓட exploitive nature-னால வர ஒரு 3 மைண்ட் செட். உண்மையிலேயே he is not estranged. மேபி அந்த ப்ராடக்ட்லேருந்து he is estranged. இன்னமும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருப்பார், பட் அவர் அறியாமல் பண்ணிட்டு இருப்பார். வேறு ஏதோ எண்ணத்தில் அவர் மேபி அந்த பீடி சுற்றிட்டு இருப்பார், மேஸ்டிக் அடுக்கிட்டு இருக்காது. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுதான் வந்து அவர் சொல்கிறார், இட்ஸ் அ மைண்ட் செட் விச் அதோட எசன்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து எடுத்துரும். திஸ் கேபிட்டலிசம் வில் டேக் அவே த எசன்ஸ் ஆஃப் லைஃப். அதுதான் சொல்ல வர்றார். மார்க்ஸ் was a German. ஆமாம், ஜெர்மனிக்கும் கேபிட்டலிசமுக்கும் ஏதாவது இதுக்கும் கேபிட்டலிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மேபி அங்கே தேர் வேர் லாட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் நினைக்கிறேன். பட் லேட்டர் ஹி மூவ் டு ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு போயிட்டார். ஹி வாஸ் நாட் அட் ஆல் அங்கே இல்லை. பட் ஹீ பிகேம் வெரி புவர். ஹீ பிகேம் புவர் அண்ட் ஈவன் ஃப்ரெட்ரிக் ஏஞ்சல்ஸ் தான் வந்து ஹீ வில் ஹெல்ப் ஹிம் in publishing his books. What is the role of August Comte அப்படின்னு கேட்பாங்க. கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ தெரியுதானே வாட் இஸ் த ரோல்னா வந்து அவர் எத்தனை மேரேஜ் பண்ணிட்டாருலாம் ஓகே.
இப்போ வந்து அவர் எப்படி வாட் இல்லை they will not ask. அதெல்லாம் ஆஸ்க் கேட்க மாட்டாங்க. ஈவன் வாட் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கால் மார்க்ஸே கேட்க மாட்டாங்க. கால் மார்க்ஸ் ஹவு ஹி டிஃபர்ட் வித் ஹெகல் அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ ஹெகல் என்ன சொன்னார், கால் மார்க்ஸ் என்ன சொன்னார், அவ்வளோதான். இல்லை நான் ஒரு கொஸ்டின் எப்படி படிச்சேன்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் அகஸ்ட் காம்டே இன் சோஷியாலஜி, வாட் ஆர் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தேன். சரி. வந்து ஃபோர் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஆர்டர் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஹீ டோல்ட் த ரிலீஜ் ஆஃப் ஹியூமனிட்டி, அந்த மாதிரி டோட்டல் என்டையராக இருக்குது சார். இல்லை அதுதான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அகஸ்ட் காம்டேவோட ரோல் சோஷியாலஜியில் என்ன இருக்குன்னு நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன். ஹீ நேம்டு சோஷியாலஜி ஃபர்ஸ்ட். ஸோ he one of the scientists, he wanted a science to be a science required to study the society. ஸோ சோஷியாலஜி வேணும்னு சொல்கிறாரு. he split from Simon, அது கூட நமக்கு தேவையில்லை. then he proposed a universal law. then he பாசிட்டிவிசம்னு ஒன்று ஃபவுண்ட் பண்ணுவார். ஸோ த பாசிட்டிவிசம்ங்கிறது வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவ் அப்ரோச்சில் பார்க்குறது. ஸோ எவ்ரி திங் இஸ் வெல் அண்ட் குட் ஃபார் த சொசைட்டி. அந்த பாசிட்டிவிசத்தை ஃபைன் பண்ணார்.